ஹாய் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் டைம் தனியாக கிட்ஸோட ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். என்னோடய பிரதர் என்னோடய சிஸ்டர் வந்தாங்க என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நாங்கள் உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஃப்ளைட் செக் பண்ணிட்டேன். ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு பேகேஜ் போடுறதுக்காக மூவ் ஆகிட்டேன். ஸோ பேகேஜ் போட்டுட்டதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொஷின்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஜியானுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்றனால ஜியான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். அவனோட டிக்கெட்டு கையில் வாங்கினோடனே அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இமிக்ரேஷன் கவுண்டர் போயிட்டோம். இமிக்ரேஷன் கவுண்டர் போனப்போ கிட்ஸ்க்கெலாம் வந்து டூரிஸ்ட் விசான்றனால கொஷின்ஸ் இல்லை. எனக்கு பிஸ்னஸ் விசான்றனால நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு. ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 hours பிஃபோராகவே நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஃப்ளைட் டிலே ஆனதுனால ஜியான் வந்து ரொம்ப கோவமாக இருந்தான். ஃப்ளைட் ஏறினோடனே கிட்ஸ் மீல் கொடுத்தாங்க. கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், கிட்கேட், ஒரு ரைஸ் கீர். ஜியானுக்கு அந்த ரைஸ் கீர் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. ஃபுட் பார்த்திங்கன்னா மேகி, தென் ஒரு சிக்கன் கொடுத்துருந்தாங்க. அவன் சாப்பிடவே இல்லை, பிகாஸ் அவனுக்கு அது பிடிக்கல. எங்களுக்கு ஃபுட் பார்த்திங்கன்னா ஜியானுக்கு ஃபஸ்ட் ஃப்ளைட்டுன்றனால ஃபஸ்ட் ஃப்ளைட்க்கு சர்டிஃபிகேட் இல்லை. கேப்டன் சைன் பண்ணி கேப்டன் அவங்களோட விசிட்டிங் கார்டு வந்து ஜியானுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஜியானை மீட் பண்ணோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃப்ளைட் லேண்ட் ஆனோடனே ஜியானை கேப்டன் கூப்பிட்டு மீட் பண்ணாங்க. 2 கேப்டனுமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஜியான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். பிகாஸ் அவன் வந்து பைலட் ஆகணுன்றது தான் அவனோட ட்ரீம். ஃபர்ஸ்ட் டைம் அவன் அந்த பைலட் யூனிஃபார்மில் கேப்டன்ஸ்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். கேப்டன் அவன்கிட்ட நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஜியான் அதுக்கும் ஆன்சர் பண்ணான். கேப்டன் சொன்னாங்க என்னோடய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் உனக்கு, நீ எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணு அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஜியான் கூட. தென் ஜாரா இருந்தனால ஜாராவையும் கூப்பிட்டு ஜாரா கூடயும் சேர்ந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பங்களாதேஷ் லேண்ட் ஆகிட்டோம். பங்களாதேஷ் லேண்ட் ஆனோடனே எங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் 5 ஹவர்ஸ்ன்றனால எங்களுக்கு லான்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ பங்களாதேஷில் வந்து 5 hours லான்ச் வித் பஃபெட் கொடுத்துருந்தாங்க. பஃபெட்டில் ஃபுட் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. சூப்பு, ரைஸ் வெரைட்டிஸ், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, சாலட்ஸு எல்லாமே இருந்துச்சு. பட் கிட்ஸ்க்கு தான் ஃபுட் அவ்வளோவா பிடிக்கல. 5 hours உட்காந்து ஃபுட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்களுக்கு 10:50க்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு கிளம்பிட்டோம். பங்களாதேஷில் செக்கிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணாங்க. தென் ஃப்ளைட் ஏறிட்டோம். பங்களாதேஷ் ஃப்ளைட்டில் ஃபுட் கொடுத்தாங்க. கிட்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், இதே தான் ஃபுட் தான் மதியானமும் கொடுத்தாங்க. பட்டர், ஒரு பன் கொடுத்துருந்தாங்க. அதே ரைஸ் கீர் கொடுத்துருந்தாங்க. ஃபுட் பார்த்திங்கன்னா அதே ரைஸு, தென் இதில் சன்னா வச்சு ஒரு தால், அது ஜீரா ரைஸ், அப்புறம் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. லேண்ட் ஆகிட்டோம் சைனாலேருந்து வெளியில் வந்து கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த கேப் டிரைவருக்கு ஜியானை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் தூக்கி வச்சுட்டு அவன் கூட விளாண்டுட்டு இருந்தார்.
தென் அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் கேப் வர வரைக்கும். சியானுக்கு அவங்க பாப்பாவை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் வேறு. அதுவும் சைனா வந்துட்டோன்றதில் வேறு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் சைனாவை சுற்றி பார்க்குறத நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.